ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதவாய நமக. எந்த சாமி உன்னிட்ட பேசுதோ அந்த சாமி அது வராததுக்கு என்ன காரணம், அது பேசாததுக்கு என்ன காரணம், இது சொல்லி கொடுத்துரும். இல்லை இது வருதா அதை சொல்லி கொடுத்துரும். சரியா? அதுக்காண்டி தான் சப்போர்ட்டுகள் வேணும் அப்படிங்கிற. இப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது மக்கள் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னோம்னா, இப்போ எங்கள் குரூப்பில் கூட போட்டாங்க, இந்த 5 போங்க சரியாயிருது, 5 போங்க சரியாயிருது, 5 போங்க சரியாயிருது. அதெல்லாம் அறியாதவங்க பண்ணுற வேலை. ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஆலயமாக இருந்தாலும் சரி, அருள்வாக்கு சொல்கிற இடமாக இருந்தாலும் சரி, வைத்தியம் பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி, ஒன்று போல இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக இருக்காது. எப்படின்னா, இன்னும் புரியுது மாதிரி சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை, ஒரு டாக்டர், இப்போ ஒரு காய்ச்சல், டாக்டர் நான் 2 3 டாக்டர்கிட்ட எல்லாம் இதுக்கான விளக்கத்தையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இப்படி என்ன விளக்கம் கேட்டோம்னா, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பேசக்கூடியவங்க, அவங்கள்ட்ட கேட்டோம், ஐயா நீங்கள் ஆன்மீகத்தை நம்புறீங்களா, அறிவியலை நம்புறீங்களா அப்படின்ட்டு. அவர் சடனாக பதில் சொன்னார். எனக்கு ஃபஸ்ட்டு அறிவியல் தான். இந்த டாக்டருக்கு படிக்க முன்னாடியும் எனக்கு அறிவியல் தான், ஆன்மீகம்லாம் ஒரு முட்டாள்தனம், ஏதோ ஏன் இதையெல்லாம் இப்படி பண்ணுறாங்க போகிறாங்கன்ட்டு ஒரு ஆணவம் இருந்துச்சு. டாக்டருக்கு படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஒரு ஆணவம் உச்சத்துக்கு போச்சு. டாக்டருக்கு படித்து முடித்து ட்ரைனிங் முடித்து ஹாஸ்பிட்டல்னு ஒன்று வச்சேன் பாருங்கள், அப்போத்தான் எனக்கு ஆன்மீகமே புரிஞ்சிச்சு. எப்படி அந்த டாக்டர் சொல்கிறார், படித்து முடித்து வைத்தியம்லாம் பார்க்கும் போது தான் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த டாக்டர் விளக்கம் கொடுத்தார். ஒரு மனிதர் வராரு, ஸ்கேன் பண்ணுறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், எல்லா ரிப்போர்ட்டும் எடுக்கிறோம், ஒரே சேம். ஒரு 2 3 பேருக்கு வர்றாங்க, காய்ச்சலாக இருக்குது, தலைவலியாக இருக்குதுன்னு வர்றாங்கன்னா, ஒரே மாதிரி ரிப்போர்ட்டு அந்த மிஷின் கொடுக்குது. ஸ்கேன் பண்ணி நாங்கள் பார்க்குறோம், அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு அவங்கவுங்களுக்கு எடுக்கிறோம். அதே ஒரே நோய் தான், அதே ட்ரீட்மெண்ட்டு தான் எடுக்கிறோம். ஒருத்தருக்கு உடனே சரியாகுது, ஒருத்தருக்கு 2 3 வாரம் சரியாகுது, ஒருத்தருக்கு சரியாகவே மாட்டேங்குது. இதில் எனக்கு குழப்பம். அதுக்கு பிறகு உடலில் எனக்கு உடம்பு காந்ததுங்கிறாங்க, தூக்கம் வரலைங்கிறாங்க, எரியுதுங்கிறாங்க, ஊறுதுங்கிறாங்க, மண்டைக்குள்ளே ஊறுது, இப்படி பல வகையில் சொன்னார் அவர். நிறையா என்னென்ன நோய்கள்லாம் அவர் அனுபவப்பட்டாரோ அதை ஃபுல்லாக சொல்லிவிட்டு இப்படி வர்றாங்க. ஆனால் ஸ்கேன் பண்ண முடியுங்களேன், எல்லாமே நார்மல். எப்படியா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா எல்லாமே நார்மலாக இருக்கு. ஆனால் அவங்க எவ்வளோ குறைய சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் ஏதோ ஒன்று இருக்குன்னு நான் உணர்ந்தேன். நானே சொல்லிடுவேன், ஊசி போட்டு மருந்து போட்டு இந்த மருந்து இவ்வளவு நாளையில் இது சரியாகணும், ஆகலைன்னா ஏதோ ஒரு இந்த மெடிசனை, இந்த அறிவியலை விட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் உடம்புல இருக்குது. நீங்கள் வீணாக ஆஸ்பத்திரிகளை பார்க்காதீங்க, வேறு எங்கேயாவது ஆஸ்பத்திரியை விட்டுட்டு வேறு வைத்தியம் பாருங்கள்னு நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னார். இதுதான் கர்மாங்கிறது. எப்படியா? இதுதான் கர்மா. இப்போ நம்ம கோவிலுக்கு வர்றாங்க, நம்ம அனுபவமும் அதுதான். ஒரு வாரத்துலேயும் சரியாயிருக்கு, ஒரு மாதத்துலேயும் சரியாயிருக்கு. இதே சாமி 4 5 வருஷமாகன்ட்டு சொல்லியிருக்கு, காரணங்களையும் சொல்லியிருக்கு. என்ன ஒன்று வித்தியாசம் அப்படின்னம்னா ஞானம். அந்த ஞானம் கிடைச்சவங்களுக்கு காரணம் தெரிஞ்சு போயிடும். இப்போ டாக்டர் ஐயாக்கமார்களுக்கு காரணம் தெரியாது, சில வைத்தியமார்களுக்கோ குறிகொடை பார்க்குறவங்களுக்கோ ஞானம் அவங்களுக்கு கிடைக்காத நபர்களுக்கு விளக்கம் தெரியாது. ஞானம் பெற்றவங்களுக்கு அதுதான் ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், கிடைக்கக்கூடாத ஒரு வரம் ஞானம். அது கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், காரணம் தெரிஞ்சு போயிடும். இது ஏன் தீரலை, எதுக்கு தீரலை, எவ்வளவு நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னோம்னா அவங்க டேட்டாவை நம்ம கையில் கொடுத்துரும். இந்த டேட்டா படிச்சுக்கோ, யாராருக்கு இவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன தண்டனைகள், என்னங்கள். அதுக்காண்டி தான் நம்ம சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒன்று சரியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு போனால் சரியாயிடும், நம்மளுக்கு போனால் சரியாயிரும்ட்டா சரியாகாது. அது மாதிரி நிறையா பக்தர்கள் கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் நம்மள்கிட்டயே புலம்பியிருக்காங்க. அந்த 5 நல்லா வைத்தியம் பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் போனோம், எங்களுக்கு கேட்கல. இல்லை இப்போ நம்மள்ட்டையுமே கேட்டிருக்காங்க நேரடியாக, ஐயா அது அவங்களுக்கெல்லாம் ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சு, எனக்கு இன்னும் சரியாகலை
அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஏன் அவங்களுக்கு 1 வாரம் சொல்கிறீங்க, எனக்கு 1 வருஷம் சொல்கிறீங்க, இல்லாட்டி கோயிலுக்கு சும்மா வந்து போங்க, நீங்கள் உடனே எந்த பரிகாரம் செஞ்சாலும் தீராதுங்கிறீங்க. இதுதான் கர்மாங்கிறது. இந்த கர்மா என்ன அப்படின்னம்னா, நீங்கள் செய்கிற நன்மை தீமைகள். ரைட்டா? நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணியம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பெருசாக வர்றது சிறுசாயிரும். ஒரு 5 வருஷம் கஷ்டம் 5 மாதமோ 5 வாரமோ ஆகும், வந்து போகும். ரைட்டா? அந்த ஏன்யா வந்து போகுது? நான் கடவுள்ன்ட்டு கிடக்கிறேன், சாமி சாமின்ட்டு கும்பிட்றேனே, அது வராமல் தடுக்காதா அப்படின்னா நம்மளை அடக்க முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அடங்க மாட்டோம். இவ்வளவு ஆண்டவன் மூக்கணாங்கயிறு போட்டு இழுத்து பிடிக்கும் போதே நீ வந்து பாடுறாங்கமே, இப்போ முழுசாக கயிறே இல்லாமல் விட்டால் நம்ம அடங்குவோம்? அடங்க மாட்டோம். அதுக்காண்டி என்றைக்குமே ஆண்டவன் கையில் மூக்கணாங்கயிறு இருந்து கொண்டே இருக்கும், சுண்டிக்கிட்டே இருப்பார் இப்படி. சரியா? அப்போ தான் நம்மளுக்கு ஆண்டவன் ஞாபகமே வரும். அதை மீறி யாராலும் எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆளானப்பட்ட ராவணனை மாதிரி வர வாங்கினவங்க இப்போ இப்போ கிடையாது. அப்போ வந்து அந்த ராவணனுக்கு வரத்தை கொடுத்த அதே ஈஸ்வரன் வாலிக்கும் வரத்தை கொடுத்தான் பாருங்க. எப்படியா அந்த கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராவணனுக்கு பயங்கர இமயமலைவே தூக்கி ஆட்டுன ராவணன் அவ்வளோ பெரிய வரம் பெற்றவன், நினச்ச உருவம் எடுக்கக்கூடியவன், நினச்ச பலத்தை கொடுக்கக்கூடியவன். அப்படியாப்பட்டவனே ஆண்டவன் வரத்தை கொடுத்தான். அதே ராவணன் அவ்வளோ பலசாலியான ராவணனை அதே வாலியை படைச்சு தன் வாலில் பிள்ளை பூச்சி மாதிரி கெட்டி சுற்றிக்கிட்டே தெரியவும் வச்சான் பாருங்க. அப்படியாப்பட்ட ராவணனை படைச்சு வாலியும் படைச்சு அந்த வாலியை அடக்க ஆண்டவனே அவதாரம் எடுத்தான் பாருங்க. அங்கே தான் இருக்கு. அதனால் கொம்பனுக்கு கொம்பை எவனும் கிடையாது, எல்லாமே ஆண்டவன் தான். சரியா? நம்ம தான் இந்த உலகத்தில் அப்படி இப்படின்லாம் யாரும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கவும் முடியாது. அப்படி இருக்காங்கன்னா அவங்க அறியாதவங்க, அவ்வளோதான். சரியா? அதனால் ஆண்டவன் கருணை மட்டும்தான் இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே வல்லமை ஆண்டவன்கிட்ட மட்டும் இருக்குது. நீ கோயிலாக அலைய தேவையில்லை, மலையாக சுற்ற தேவையில்லை. உனக்கு அர்த்தம் காரணம் புரிஞ்சால் நீ எங்கே வேண்டாலும் சுற்றலாம். ரைட்டா? உனக்கு தோணும் இந்த இலக்குக்கு வா, இன்னது. ஏன்னா ஒவ்வொரு இலக்கில் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். டைம் ஆகுதே. ஒவ்வொரு இலக்குலையும் ஒவ்வொரு ஆற்றல், ஒவ்வொரு கதிர்வீச்சு, ஒவ்வொரு லக்கணம், ஒவ்வொரு நாளிகை இருக்கும். அங்கேயெல்லாம் அழைக்கும். அது நம்ம மனச்சாட்சி கூப்பிடும் அந்த இலக்குக்கு போகணும். சரியா? நம்ம அந்த அனுபவம் இருக்குது நம்மளுக்கு. அப்படி இலக்குகள்லாம் அந்த காரணம் தெரிஞ்சு அர்த்தம் புரிஞ்சு நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கு உண்டான மகத்துவமே தனி. அவனும் மாலை போடுறேன், நானும் மாலை போட்டேன், அவனும் கோயிலுக்கு போகிறேன், நானும் போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன்னா அதுக்கு புலப்பு தலப்பை பார்க்கறது பெட்ரு. எதையுமே அறியாமல் செய்கிறது அது டைம் விரையந்தான். சரிங்களா? அதனால் எளிமையான முறை. இதுக்கு மேலே யாரும் இவ்வளவு எளிமையில் இந்த இரையாற்றலை உணர்வதற்கு சொல்லி கொடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்த பாதை அவ்வளவுதான். கஷ்டமில்லாத எளிமையான ஒரு பாதை. நடக்க போகிறது எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடக்கிறதுக்கு இதுதான் ஒரு எளிமையான வழி. அது மக்களுக்கு தெரியலங்கும் போது ரொம்ப ரொம்ப வேதனையாகவும் நம்மளுக்கே கஷ்டமாகவும் இருக்குது. இப்படி ஒரு இன்பத்தையும் இப்படி ஒரு வரப்பிரசாதத்தையும் இவங்க இப்படி நழுவ விடுறாங்களே அப்படின்ட்டு. சரியா? எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ வகுத்தறிச்சலாக இருக்கும் நம்மளுக்கெல்லாம்.